ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது நம்ம மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கான 13th பார்ட் தான்டா. ஸோ 13வது பகுதி. ஓகே. ஸோ போன எபிசோட் நான் எப்படி கொடுத்தேன்றது எனக்கு தெரில. பட் எனக்கு போன எபிசோடில் ரியலாகவே ஸ்டாட் எக்ஸ்பிரஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. பட் நான் போன எபிசோட் எப்படி கொடுத்தேன்னு தெரில. ஸோ அப்படி கொஞ்சம் ஒஸ்ட்டாக கொடுத்துருந்தேன்னா ஐம் சாரிடா. அண்ட் ஓகேடா, வாங்க பிளா பிளா பிளான்லாம் பேசாண்டா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ஸ்டோரி நான் ரொம்பலாம் எழுவ போட மாட்டேன். மேபி இன்னும் ஒரு 4 எபிசோட் கிட்டே கொண்டு வந்து முடிச்சிடலான்னு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ ஓகே வாங்கடா, இந்த ஸ்டோரி சீக்கிரமாக எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே வாங்கடா, நான் இப்போ டிஸ்க்ளைமர் மட்டும் ப்ளே பண்ணுறேன். பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே போடலாம். இப்போ அடே எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ் இருந்தாண்டா நம்ம வைடியை காமிச்சா அவர் சொல்லப்போனால் வால்லேருந்தே அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. இப்போ அவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் தான் நம்ம வைடி இருக்கார். ஸோ வைடி தான் ஒரு மாதிரி தன்னுடைய லக்கேஜை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆகுது, இந்த ரூம் டோர் தான். ஸோ குள்ளே யாருமே இல்லை, நம்ம வைடி மட்டும்தான் டாக்குள்ளே இருக்காரு. ஸோ இப்போ அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ஒய் தான் அண்ட் ஜே 2 பேரும் தான் குள்ளே என்ட்ராகிறாங்க. சொல்லப்போனால் நம்ம என்ஒய் லைட்டாக அந்த டோர் கிட்டே நின்றுட்டாரு. நம்ம ஜே தான் இப்போ அப்படியே வைடி கிட்டே போகிறாரு. டேய் வைடி, நீ என்ன பிளான் போட்டிருக்க? நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு நாள் கழித்து தான் அவங்க கிளம்ப சொல்லுவாங்கண்ணா. ஆனால் இப்போ என்னன்னா காலையில் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஓகேவா, நீ ஏதாவது பிளான் பண்ணிட்டியா? என்னடா பிளான் வச்சுருக்கா? அந்த ஃபைலை எடுத்து கொண்டு வந்து உன் கையில் கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரியில் எனக்கு தூக்கமே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்குதா ஒழுங்கா? நம்ம போனோன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் அந்த ஃபங்க்ஷன். ஐ மீன் புருஷங்களா? எனக்கு டே இதை கேட்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி அவனுக்கும் வருது. நீ எப்படிடா அப்படி சிரிச்சுட்டு தூக்கி பேக் பண்ணிகிட்டு இருக்கிற? எங்கள் பாருடா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? எங்கள் பாரு என்ன? சரி, அதில் என்ன? இவ்வளோ நாள் அது தெரிஞ்சுதானே நான் கூடயே இருந்தேன். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, நீ புதுசாக பார்க்குற, அதனால உனக்கு அப்படி இருக்கு போல். ஆனால் எனக்குலாம் அப்படி இல்லைடா. ஏன்னா நான் வந்ததுலேருந்து இப்படி தான் பார்த்துட்ருக்குறேன். அவங்க கூட தான் அவங்க இருக்கிறாங்க எப்போவுமே ஒன்றாவே. அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் கூட லோனா வந்திருக்கா. அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? உனக்கு பழகி போச்சுடா. எனக்கு உனக்கு இது புதுசாக இருக்குது, அதனால் இவ்வளோ கோவப்படுறேன். அவ்வளோதான், விடு. எதுனாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம். நான் எல்லாம் யோசிச்சுட்டேன், நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். சரியா? நீ எதுவும் ரொம்ப டென்ஷன் ஆக்காத. சரியா? நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஏற்றாத. ஒழுங்காக லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஏன்டா இவ்வளோ சேடாக சொல்கிற? இங்கே பாரு என்ன அப்படின்ற மாதிரி வைடி தான் ஒரு மாதிரி ஜேவோட சின்ன வைடியை பார்க்க வைக்கிறாரு. ஸோ வைடியும் ஜேவும் ஒரு மாதிரி பார்க்க ஜெயிலும் ஒரு மாதிரி டேரெக்டாக வைடியை ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரிலடா வைடி, உன் இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஏற்றுட்டு இருந்திருப்பேன் நான். ஆனால் ரியலாகவே சொல்கிறேன்டா, நீ எனக்கு ஒன்று பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி விட வேறையா போடலாமா? வெயிட் பண்ணிகிட்ருக்க போகிறாங்க, வா அப்படின்ற மாதிரி வைடி தான் இப்போ அப்படியே பொறுமையாக ஜேவையும் அதே நேரத்துலேருந்து கூட்டு கிளம்புறாரு. ஸோ இப்போ வைடியோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டாரு. அப்படியே நம்ம வைடி அப்புறம் நம்ம ஜே அது போக நம்ம என்ஒய்னா எல்லாருமே இப்போ நேரம் விட்டு வெளியே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்போது அப்படியே இந்த கார் லைக் ஒரு பிளாக் கலர் காரு கிட்ட தாண்டா நம்ம 7 மெம்பர்ஸும். ஸோ அந்த பாய்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நம்ஜுன் தான் பயங்கர டென்ஷனாக இருக்காரு. ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமாக திங்க் பண்ணிவிட்டு அங்கே இங்கே நடந்துட்டுருக்காரு. இங்கே நம்ம ஜெய்க்கு தான் என்னடா என்னாச்சு நம்ஜுன்? நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா? நானும் பார்க்குறேன், நீ மார்னிங் இருந்தே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கா, என்னாச்சு? எதுக்கு நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்? எங்ககிட்ட சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும், ஏதாவது சொன்னால் தானே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். உன் பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நான் நல்லா திங்க் பண்ணிட்டே சுற்றுறேன்னு மட்டும் தெரியுது.
அது ஒன்றும் இல்லை ஜிகி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏதோ வாதண்டா அதை சொல்லுது, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. இங்கே பாரு ஜிமன், நான் நார்மலாக தான் இருக்கேன். வைடி வந்துட்டான்னு நினைக்கிறேன், கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்பிச்சிருந்தா ஒரு மாதிரி டக்குன்னு காருக்குள்ளே ஏறிட்டார். ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றும் புரியாமல் அவங்க பாட்டுக்கு அவங்களும் அப்படியே அந்த காருக்குள்ளே ஏறிட்டாங்க. ஸோ நம்ம ஒய்டி தான் இப்போது அப்படியே பொறுமையாக அந்த காருக்குள்ளே வர நம்மளோட லைக் ஜின் தான் ஒரு மாதிரி ஒய்டிக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏன்னா அவர் பக்கத்தில் தான் பிளேஸ் இருக்குது. ஸோ ஒய்டி வந்தால் ஜின் பக்கத்தில் தான் உட்காரணும். ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒய்டி வந்து பொறுமையாக சுற்றி பார்க்குறாரு, ஜின் கிட்டே இடம் இருக்குது. ஸோ அதே பேரில் ஏறி உட்காந்துட்டாரு. நம்ம NYNJ தான். சரி ஒய்டி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஜேவு கூட்ட காரில் வந்துடுறேன், சரியா, பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி ஒய்டிகிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போது அப்படியே ஜின் தான் ஒரு மாதிரி ஒய்டியவே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு இந்த ட்ராவலில். ஜின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. டேய் ஜின், நீ எதுக்கு இப்போ இவ்வளோ திங்க் பண்ணுற? ஆனால் எனக்கு இப்போ உன்கிட்ட பேசணும் போல் இருக்கே, நான் பேசினா இது எடுத்துக்குவானும். ஐயோ என்னடா ஜின் உனக்கு ஆச்சு, இப்போ எதுக்கு பைத்திய மாதிரி யோசிக்கிறேன்? பேசினா என்ன எடுத்துக்க போகிறான்? அவன்கிட்ட பேச நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் தான் ஒரு மாதிரி தனக்கு தானே பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவர் ஒரு பக்கம் ஜன்னோரமாக சாஞ்சு அப்படியே திங்க் பண்ணி வந்துட்டுருக்காரு. இங்கே அப்படியே நம்ம ஜின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஒய்டியவே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஒய்டோட ஹேண்ட் தான் லைக் இந்த கார் சீட்டில் வச்சுருப்பார், ஒரு மாதிரி ஒன்று ஹேண்டை சீட்டில் வச்ச மாதிரி அப்படியே ஒன்று ஹேண்டை விண்டோ சைடாக்கில் ஒரு மாதிரி வச்சு லைக் சின்னுக்கு அண்டை கொடுத்த மாதிரி, லைக் கணத்தில் அண்டை கொடுத்த மாதிரி கணத்தில் ஒரு மாதிரி கையை வச்சுட்டு விண்டோ சைடாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஜின் தான் ஒரு மாதிரி ஒய்டியவே பார்த்துட்டு ஒய்டோட ஹேண்ட் பக்கத்தில் பொறுமையாக ஜின்னோட ஹேண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ ஒய்டிக்கு இதெல்லாம் தெரியல, அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ வச்சுட்டு அப்படியே ஒய்டி பார்க்குறாரு. ஸோ ஜின் தான் ஒய்டிக்கிட்ட அவருடைய ஹேண்ட்ஸை வச்சுட்டு ஸோ இங்கே அடி பொறுமையாக ஜின் தான் அவருடைய ஒன் ஃபிங்கரை மட்டும் எடுத்து லைட்டாக ஒய்டோட ஃபிங்கர் மேலே லைக் அவருடைய சுண்டு விரல் எடுத்து ஒய்டோட சுண்டு விரல் மேலே லைட்டாக வைக்கிறாரு. ஸோ சடனாக ஒய்டிக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆன அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜின் அப்படியே ஒரு சைடில் திரும்பிக்கிறாரு டக்குன்னு. என்னடா ஒய்டி இதை, அவர் எதுக்கு உன் கை மேலே கை வச்சிருக்காரு? சரி விட, தெரியாமல் பார்த்துருக்கோம், அவர் எப்படி வைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி அவருடைய ஹேண்ட்ஸ் லைட்டாக நகர்த்திக்கிறாரு. இந்த ஜின் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இவன் எதுக்கு இப்போ ஹேண்ட்ஸ் என்ன ஓட்டினா? ஒரு வேளை நான் தொடர்றது அவனுக்கு பிடிக்கலையோ? எப்படி பிடிக்கும், நம்ம பண்ண வேலை அப்படி அப்படின்ற மாதிரி அவரே ஒரு மாதிரி திட்டிட்டு அவரே ஒரு பக்கம் திரும்பிக்கிறாரு. அப்படியே அந்த ட்ராவல் தான் ஒரு மாதிரி அவ்வளோ சைலண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஃப்ளைட் ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் அவங்க லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க. இப்போ ஒய்டியோட கையில் இருக்கிற லக்கேஜை தான் ஒரு பர்சன் அப்படியே வீங்குறாங்க. நம்ம ஒய்டியை டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, யாருடா அப்படின்ற மாதிரி. வேறு யாரும் இல்லை, அது நம்மளோட ஹோபா தான். ஸோ நம்ம ஹோசிக் தான் நம்ம ஒய்டோட ஹேண்டில் இருந்து அந்த லக்கேஜை வீங்குறாரு. நான் கொண்டு வரேன், நீ எதுக்கு இருக்கட்டும், நான் கொண்டு வரேன், அது வெயிட்டாக இருக்குல்ல, அதை இல்லை நான் கொண்டு வரேன், பரவாயில்ல எனக்கு தெரியும், நான் கொண்டு வந்துடுவேன், இல்லை நான் கொண்டு வரேன் கொடு, பரவாயில்ல ஹோசிக் நான் கொண்டு வந்துடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கொண்டு வந்துடுவேன். சரி உனக்கு பிரச்சனையே இல்லைனாலும் பரவாயில்ல கொடு, நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒய்டோட ஹேண்ட்ஸில் இருந்து ஒரு மாதிரி லக்கேஜை பிடிங்கிக்கிறாரு. ஒய்டி தான் ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி ஹோசிக்கியை பார்த்துட்டு சரி அப்படின்ற மாதிரி இந்த ஏர்போர்ட்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே ஒய்டி தான் ஒரு மாதிரி இந்த ஏர்போர்ட்குள்ளே அப்படியே நடந்துட்டு வந்துட்டு லைக் அவங்களோட ஃப்ளைட்டில் தான் இப்போ ஏறுறாங்க எல்லோரும். நம்ம ஒய்டியோட மைண்டில் பல திங்க் ஓடிட்டுருக்கு. இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, அது புதுசாக இருக்குது, ஆனால்
யாருமே நம்மக்கிட்ட இப்போல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்களே. சரி விட, நீ இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனா, ஸோ அதனால் அப்படி நடந்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீ கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்காத மலைய, புரியுதா? ஏற்கனவே இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டது தான் மிச்சம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதடா வைடி, ஃப்ரீயாக விட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ அப்படியே இந்த ஃப்ளைட்டில் ஏறி அப்பாட்டுக்கு போயிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ இங்கே நம்ம ஹோசிக்கும் அப்படியே போகிறேன், அவனுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் மேலே அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒயிட்டோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ ஒயிட்டோட சீட்டில் தான் நம்ம ஜிமன் தான் அது மாதிரி வந்து அது மாதிரி உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆர்வமாக வர, பின்னாட்டிலேருந்து நம்ம டக்குன்னு வந்து உட்காந்துட்டாரு. என்னடா பண்ணுற? நான் தான் வந்தேன்னு தெரியுதுல்ல, அங்கே அவ்வளோ சீட்டு இருக்குல்ல, உனக்கு இங்கே தான் வந்து உட்காரணுமா? ஏன்டா பின்னாடி எத்தனை சீட்டு காலியாக இருக்குல்ல? ஆமாம் காலியாக இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே உட்கார தான் சௌகரியமாக இருக்குது. உனக்கு வேணா போய் உட்காரு, நிறைய கிடக்குச்சுமே, வேறு 4-5 சீட்டு காலியாக தான் இருக்குது. போய் படுத்து வேணாலும் உருள், யாரும் உனக்கு கேட்கல. ஆனால் இந்த சீட் எனக்கு தான், விட்டு தர மாட்டேன். நீ நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் உருப்புற வழியை பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஒயிடியை பார்க்க திரும்பிட்டாரு. ஸோ இங்கே நம்ம ஜிமன் தான், நல்லா பண்ணுறீங்கடா, எல்லாம் ஒன்றும் சேர்ந்து பார்த்துக்கிறேன்டா டேய், ஒரு நாள் எனக்கும் காலம் வரும் அப்படின்ற மாதிரி ஜிமன் ஒரு பக்கம் ஜங்குக்கு பார்த்து பேசிட்டு கிளம்பிட்டாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒயிடி தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம். ஸோ அவர் ஒரு பாட்டுக்கு சரி என்ன பண்ண, நமக்கு என்ன, நான் ஏன் இப்போ இப்படி பார்க்குறேன், இவங்க பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு வேளை நம்ம டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் இப்படி பண்ணுறாங்களோ, நம்ம தான் டிவோர்ஸ் தாரோன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரீத்தோட இழுத்து விட்டுட்டு ஆறு வாடுக்கு விண்டோ சைடாக மறுபடியும் திரும்பிக்கிறாரு. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஒயிடி பக்கத்தில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. சொல்லப்போனால் நம்ம ஜிமினுக்கு தான் அங்கே ஒரு மாதிரி ரொம்ப புகையுது, அவர் ஒரு மாதிரி வயிற்றுச்சரில் பின்னாடி போய் உட்கார்றாரு. ஸோ இங்கே அப்படியே டைம்லாம் ஸ்கிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது ஃப்ளைட் டேக்கப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரிட்டன் ரீச் பண்ணிடுவாங்க ஏரியாவை. ஸோ இப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஜங்குக்கு தான் இப்போது அப்படியே திரும்பி ஒயிடியை பார்த்து, என்ன ரொம்ப சைலண்டாக வர, எப்போவுமே நாங்களே பேசலனாலும் நீயா வந்து பேசுவே, இப்போ என்ன இவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்க, ஏன் என்கிட்டலாம் பேச பிடிக்கலையா என்ன? இல்லை அது அப்படிலாம் இல்லை, அது அப்போ ஏன் பேச மாட்டேன்ற? அப்படியே பேசினா கடிச்சு முழுங்கிற போகிறேன்னா என்ன? அது அப்புறம் ஏன்டா பேசவே மாட்டேன்ற? உனக்கு ஓகேவா? இப்போ பரவாயில்லையா? பாடி பெயின் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒயிடி டக்குன்னு திரும்பிக்கிறாரு. ஸோ இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி லைட்டாக அவருக்கு அது மாதிரி இரிட்டேட் ஆகுது, ஏன்னா ஒயிடி இப்படி ஜங்குக்கு அவாய்ட் பண்ணுறது. எங்கள் பாரு, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க, உன் பாட்டுக்கு திரும்புகிற. அது இல்லை, நீங்கள் கேட்டதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணிட்டேனே, அதனால தான். ஓ, அப்போவும் கேட்டதுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் இல்லை? அப்படி இல்லை. என்ன உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிற? பெரிய இங்கே பாரு ஒயிடி, உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் நீ ரொம்ப பண்ணுற. என்னதான் போடுங்க பிரச்சனை? நானும் பார்க்குறேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன்ற, சரியாக மூஞ்சி கொடுத்து கூட. அத என்ன உனக்கு என்னாச்சு இப்போ? அதான் நான் தான் கேட்கணும், உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க? ஏன் எல்லோரும் இப்படி ஒரு மாதிரி எனக்கு கேர் பண்ணுறீங்க? பழையபடியே இருக்கலாம்ல? இல்லை, எனக்கு புரியல. பழைய மாதிரி இருக்கலாம்ல? ஏன் என்னை இப்படி வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறீங்க? அதான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா,
நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும். தயவு செஞ்சு இப்படிலாம் என்னை ட்ரீட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே எங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி நிறைய பட்டுட்டேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பில்ல. நான் அதுக்காக உங்களை ப்ளேம் பண்ணல, எனக்கு தெரியும். ஆனால் என்ன அப்பப்போ ஒரு குட்டி குட்டி நம்பிக்கை நானே வளர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் ஹர்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். அதுக்காக நான் உங்களை ப்ளேம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ரிட்டன் இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு இன்னும் தான் ஒரு மாதிரி இருக்கு. என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் என்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ப்ளீஸ் மறுபடியும் யாரும் என்கிட்ட வந்து இப்படிலாம் என்னை ட்ரீட் பண்ணாதீங்க. என்கிட்ட தயவு செஞ்சு என்னை கேர் பண்ணுற மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் பண்ணுறது தான் என்னால் இன்னும் கஷ்டமாக இருக்கு. எனக்கு இன்னொரு ஹோப்பை கொடுத்து மறுபடியும் உடைச்சிடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்கிட்ட நடிக்காதீங்க. எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது ஜங்குக். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? பழைய மாதிரி இருங்க, இப்பெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்டி டக்குன்னு திரும்பிக்கிறாரு. ஏன்னா அவருடைய கண்ணில் இருந்து ஒரு மாதிரி டேஸ்ட்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு அவர் திரும்பிக்கிட்டாரு. ஸோ இது எல்லாமே சொல்ல போனால் மற்ற மெம்பர்ஸ்க்குமே கேட்டிருக்கோம். ஏன்னா ஒய்டி கொஞ்சம் லவுடாகவே ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ மற்ற மெம்பர்ஸ்க்குமே இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க. பட் நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டாரு. அவருக்கும் என்ன சொல்லுன்னு தெரியலை. பாரு ஒய்டி, நீ என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? ஆமாம் ஜங்குக், நான் என்ன பேசுகிறேன்னா தெரிஞ்சு தான் பேசுகிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு நான் தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு மறுபடியும் ஒரு ஹோப்பை கொடுத்து ரிட்டன் உடச்சிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிட்டன் ஒரு மாதிரி ஒய்டி தான் ஒரு மாதிரி அவளுடைய கண்ணெல்லாம் ரொம்ப வைப் பண்ணிட்டு ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு அந்த சீட்டில் இருந்துச்சு. ஒரு லைக் ரெஸ்ட் ரூமை பார்க்க தான் போகிறாரு. ஸோ இங்கே டக்குன்னு நம்மளோட டேங் தான் ஒய்டியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. இங்கே பாரு ஒய்டி, அப்போது நாங்கள் தான் உன்கிட்ட ஃபேக்காக நடந்துக்கிறோன்னு நினைக்கிறியா நீ? என்ன நினச்சிட்டு இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நானும் சரி உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறோம், நீ ஓவராக போயிட்டு இருக்கிற. யார்கிட்டயா நான் ஓவராக போகிறேன்னா? இப்போ கூட என்கிட்ட பொய் சொல்லி தானே கூப்பிட்டு போகிறீங்க. உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு காலேஜில் எல்லாம் கூப்பிடல, எனக்கு தெரியும். அந்த லோலா தானே கூப்பிட்டா. ஐ மீன் உங்கள் ஃபியான்சி. ஐ நோ, நான் தான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்ல, அவள் தானே கூப்பிட்டா. ஆனால் என்கிட்ட காலேஜ்லேருந்து வர சொன்னாங்க தானே சொன்னீங்க. பரவாயில்ல, எனக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. எனக்கு தெரியும் அவள் அவங்க இன்னைக்கு பார்ட்டிக்கு தான் இன்வைட் பண்ணா. நீங்களும் அந்த பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. அதுக்காக தான் என்னை சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த பார்ட்டியில் நான் கூட கேள்விப்பட்டேன், உங்கள் எல்லாரையும் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க போகிறாலாமே. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரிவ்யூ பண்ண போகிறாங்களாமே. எனக்கு கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை விட ஒரு ஹஸ்பண்டுக்கு, ஐ மீன் ஒரு புருஷனுக்கு என்ன கேட்கணும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சாரி, நான் தான் டிவோர்ஸ் கொடுத்துருவேனே, அப்புறம் எப்படி உங்கள் புருஷனாக இருப்பேன்? சாரி, நான் இன்னும் ஏதோ ஒரு யாபத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் டேங் சொல்கிறேன். போதும், இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ண எல்லாமே போதும்.
இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கே எனக்கு என்னோட புருஷன்ற கோப்பை கொடுக்காதீங்க. நான் அதை மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என் கையை மட்டும் விடுங்களா, நான் போகணும் அப்படின்ற மாதிரி ஓடி சொல்ல சடனா இங்கே டக்குன்னு நம்மளோட தியாகு தான் அவருடைய ஹேண்டை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாரு. எங்க அப்படியே ஓடி தான் ஒரு மாதிரி டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோரை சாத்திக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த டோரை சாத்திட்டு அப்படியே பொறுமையாக அந்த டோரில் சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காராரு கீழே. இங்கே பாரு வாயினி, ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுற? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அன்னைக்கு ஜெயிட்டு கூட ரொம்ப உங்களோட பேசிட்டு வந்தியடா, அப்புறம் ஏன் உன்னால் அதை ஏற்றுக்க முடியல? எனக்கு தெரியும் ஜே, நான் உன்ட்ட மட்டும் ஃபீல் பண்ணி இல்லை அழுதோ பேசுனா நீ உடைச்சிருவேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்ட்டு கூட என்னால் என் கஷ்டத்தை காட்டிக்க முடியலடா. எனக்கு நான் அழுதனா நீ கண்டிப்பாக இன்னும் பிரேக் ஆகுன்னு தெரியும். அதனால தான் உன்ட்ட அவ்வளோ ஸ்மைலோட பேசினேன். ஆனால் என்னால் முடியல, கஷ்டமாக இருக்கு. யார்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி வயதாங்க அந்த டோர்லேயே சாய்ச்ச மாதிரி ஒரு மாதிரி அழுதுட்ருக்காரு. அப்படியே வெளியே காமிச்சா லைக் நம்ம மெம்பர்ஸோட ஃபேஸ், எல்லாரோடைய ஃபேஸ்மே ஒரு மாதிரி வாடி போச்சு. சொல்ல போனால் நம்ம டேங்க்லாம் ஒரு மாதிரி உட்காந்துட்டாரு, ஒரு மாதிரி கில்ட்னஸ்லேயே உட்காந்துட்டாரு. ஸோ மற்ற மெம்பர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ அடி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல்லாம் போயிட்டுருக்குடா, போனால் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு. மீன் கொய்யாக்கும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் தான் எல்லாருமே இப்போது அப்படியே நம்ம மெம்பர்ஸ் தான் அப்படியே இந்த ஃப்ளைட்லேருந்து இப்போ கீழே இறங்கிட்டுருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் நம்ம வைடியுமே இப்போ அந்த ஃப்ளைட்லேருந்து அப்படியே பொறுமையாக நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் இறங்கி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு லக்கேஜை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே அப்படியே வைடி ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்ச மாதிரியே வந்துட்டுருக்க. ஸோ இப்போது அப்படியே வைடியை பார்த்து தான் ஒரு சவுண்ட் கேட்குது. டே வைடி தங்கம் எப்படிடா இருக்கா? என்னாச்சு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் தான். வைடி அப்படியே பொறுமையாக வந்து பார்க்குறாரு. வேறு யாரும் இல்லை, அது நம்ம வைடியோட அத்தை தான், ஐ மீன் மெம்பர்ஸோட அம்மா. ஸோ நம்ம வைடி ஒரு மாதிரி அவங்க அத்தையை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்னடா ஆச்சு? என்னாச்சு என் தங்கத்துக்கு? இங்கே வா அப்படின்ற மாதிரி வைடியோட ஒரு ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து நிற்க வைக்கிறாங்க. இங்கே வைடி தான் அப்படியே உங்கள் அத்தையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு? இங்கே பாரு, என்ன ஆச்சுடா? இங்கே பாரு, என்ன தங்கம்? என் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, ஃபேஸெல்லாம் வாடி போய் என்ன அழுதியா என்ன? இங்கே பாரு, அத்தைகிட்ட சொல்லுடா, என்னாச்சு? அழுதியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப மெலிஞ்சிட்ட, சாப்பிட்றது இல்லையா என்ன? சரியா உடம்பெல்லாம் பார்த்துக்கிறது இல்லையா? என்னடா பிள்ளைய பார்த்துட்ருக்கீங்க? உங்களை நம்பி தானே அனுப்பணும். உங்கள் புருஷன் தானே, ஒழுங்க பார்த்துக்க கூட தெரியாதா? எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி அப்படியே மெம்பர்ஸை பார்த்து திட்டிகிட்ருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் எதுவுமே சொல்லலை, அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம வைடி தான் என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே அவங்க அத்தையை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. என்னடா என்னாச்சு? டேய் இங்கே பாரு, டேய் தங்கம், அத்தையை பாரு, என்னாச்சு? ஏன் அது ஒன்றும் இல்லை அத்தா. டேய் வைடி இங்கே பாரு, டேய் தங்கம், அழுறியா என்ன? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன இங்கே பாரு, என்கிட்ட சொல்ல, இவனு எதுவும் பண்ணணும்டா? நீ என்கிட்ட சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு, ஒரு வழி ஆக்கிறதா? யார் அப்பனா என்னடா பண்ணிட்டு வச்சுருக்கீங்க? எதுக்குடா வாழ்றான் அப்படின்ற மாதிரி அப்படியே மெம்பர்ஸை பார்த்து திரும்பி திட்டிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் வைடி தான் அப்படியே பொறுமையாக அங்கே லைக் அத்தை யாருமா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஒரு மாதிரி
அழுதுட்ருக்காரு. அவருக்கு இப்போதைக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவை, அது அவங்க அத்தைகிட்ட கிடைக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. டேய் ஒய்டி இங்கே பாரு, அத்தையை பாரு, அத்தை சொல்கிறல்ல என்னை பாரு அத்தை அப்படின்ற மாதிரி பொறுமையாக ஒய்டோட சின்ன பிடிச்ச நிமித்தி அப்படியே பார்க்க வைக்கிறாங்க. என்னாச்சு? என்னாச்சுடா? பாரு, நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான், சரியா? என்னன்னு சொல்லு. நீ நான் அம்மா மாதிரி தானே பார்க்குற, அத்தைங்கிறவங்க உனக்கு 2வது அம்மா மாதிரி, புரியுதா? நீ அப்படி தானே என்ன பார்க்குற, என்கிட்ட சொல்லு, என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒய்டோட கண்ணில் வர டிஎஸை ஒரு மாதிரி வெயிட் பண்ணி விட்டுட்டே கேட்டுட்ருக்காங்க. இங்கே ஒய்டிக்கு தான் என்ன சொல்லன்னு தெரில. அது அது ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு, அதான் நான் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அது அது சரி ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா தானே பார்க்கணும், நான் கூப்பிட்டு போகிறேன், சரியா? அழக்கூடாது இதுக்கெல்லாம். பாரு என் தங்க ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சு பாரு, எப்பவுமே அழகாக ப்ரைட்டாக பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் என் பிள்ளை, பாரு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூப்பிட்டு போகிறேன், அழக்கூடாது, சரியா? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒய்டியை டைட்டாக அவங்க ஒரு பக்கம் ஹக் பண்ணி ஒரு மாதிரி செஸ்ட்டோடு அணைச்சி வச்ச மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒய்டியோட ஹேரை. இங்கே ஒய்டியும் ஒரு மாதிரி டைட்டாக அவங்க அத்தையை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மனசில் இருக்கிறத ஃபுல்லாக ஒரு மாதிரி கொட்டி தீத்தி அழுதுட்ருக்காரு. ஸோ மற்ற மெம்பர்ஸ்க்கெலாம் புரியுது அவன் ஏன் அழுறான் அப்படின்ற மாதிரி, பட் எதுவும் காட்டிக்கலை. ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ போனால் நம்ம மெம்பர்ஸ் கூட இப்போ ஒய்டி வரல, அவங்களோட அத்தையோட காரில் தான் வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் தனி கார்லேயும், நம்ம ஒய்டியும் அண்ட் அத்தையும் ஒய்டியோட அத்தையும் தான் ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒய்டி தான் மெம்பர்ஸ் கூட போக மாட்டேன்னு சொல்லியிருப்பார். என்னடா ஏன் அவங்க கூட போக வேண்டியதானே? இல்லை அதை வந்ததா நான் உங்கள் கூட வரேன், எனக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த 1 வீக்காக, அதான் அவங்க கூட நான் அப்புறம் போய்க்கிறேனே, எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தோணுது, ஏன் என்னை கூப்பிட்டு போக மாட்டீங்களா? சரி ஓகே ஒன்றும் இல்லை, சரியா? நீ அத்தை கூட வா, அவங்கள முன்னாடி போட்டோம். டேய் நீங்கள் போங்க, நான் ஒய்டியை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மற்ற மெம்பர்ஸ் எல்லோரையும் அவங்க அத்தை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஒய்டி தான் ஒரு மாதிரி அந்த காரில் அவங்க அத்தையோட மடியில் ஒரு மாதிரி படுத்த மாதிரி அந்த சீட்டில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அவங்க அத்தையோட மடியில் ஒரு மாதிரி படுத்துருக்காரு, அந்த சீட்லேயே படுத்துருக்காரு. ஸோ இப்போ அவங்க அத்தை தான் அப்படியே பொறுமையாக மெம்பர்ஸோட அம்மா தான் ஒய்டியோட ஹேரை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒய்டி ஒரு மாதிரி அப்படியே அவங்களோட ஒய்டியோட அத்தையோட லேப்லேயே படுத்த மாதிரி அவங்களோட ஏதோ விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது அப்படியே அந்த ட்ராவலும் பொறுமையாக முடியுது. ஸோ இங்கே ஒய்டியும் அண்ட் அவங்க அத்தையும் ரீச் பண்ணிட்டாங்க வீட்டை. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே முன்னாடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஏற்கனவே வீட்டில் ரீச் ஆகிட்டாங்க வீட்டெல்லாம். ஸோ இப்போ ஒய்டியும் பின்னாடி வர ஒய்டியும் நம்ம மெம்பர்ஸோட அம்மாவும் தான் கையில் ஒரு லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம தியான் தான் ஒரு மாதிரி டக்குன்னு வந்து நம்மளோட அம்மாவோட கையில் தியாங்கோட அம்மாவோட கையில் இருக்கிற லக்கேஜை வேங்குறாரு. வேங்கிட்டு அப்படியே ஒய்டியை பார்க்குறாரு. பட் ஒய்டி எதுவுமே சொல்லலை, ஏன்னா ஒய்டி தான் திட்டினாரே ஃப்ளைட்லேயே. ஸோ அதனால ஒரு மாதிரி தயக்கத்தோடு பார்க்குறாரு ஒய்டியை. என்னடா என்ன பார்க்குற, அவன் கையில் இருக்கிறத வேங்கு, அதை வேற ஒருத்தவங்க சொல்லணுமா? அவனையே பார்த்துட்டு இருக்க, அவன் சொல்லி தான் நீ வேங்கணுமா? நீ ஏன் வேங்கக்கூடாதா? வேங்குடா கையில் இருக்கிறதா, பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டுருக்கல, முதல்ல அவன் கையில் இருக்கிறது தான் நீ வேங்கணும், என் கையில் இருக்கிறத வேங்கிறதுக்கு முன்னாடி. அது இல்லைம்மா, அவனை கொடுக்க சொல்லுங்கள், நான் வேண்டிட்டு போகிறேன். என்னடா இது, அவனை கொடுக்க சொல்லுங்கள் வேண்டிட்டு போகிறேன்னு? உன் புருஷன் தானே, வேண்டிட்டு போ, என்ன சொல்ல போகிறான்? வாடி நீ அவன்கிட்ட கூடுறான். அது அத்தை இல்லை, நான் கொண்டு வந்துடுவேன், புள்ள கொஞ்சம் தூரம் தானே. அவன் கொண்டு வருவான், சரியா? கொடு, அது ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லை அவனுக்கு, உனக்கு வெயிட்டாக இருக்கும், நீ கொடு அப்படின்ற மாதிரி ஒய்டியோட கையில் இருக்கிற லக்கேஜை வாங்கி
அப்படியே எடுத்து டேங்கோட ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ டேங்கோ அப்படின்னு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு கொள்ள போயிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம வைடியே தான் நம்ம மெம்பர்ஸோட அம்மா அப்படியே கொண்டு வந்து லைக் டைனிங் டேபிளில் தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இங்கே இரு சரியா, நான் இப்போ உனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். எனக்கு நல்லா தெரியுது அங்கே போய் ஒன்றும் சாப்பிடல, உன்னை எவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கலன்னு. எல்லாம் நான் பித்து வச்சுருக்கேன்ல அவனோட சொல்லணும், எல்லாம் உருப்பிடாதுங்க. பிள்ளை எப்படி மெலிஞ்சு போட்டுருக்கானு பாரு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி, அதுவும் ஃபேஸை பாரு, அடி பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கும். இரு சரியா, அத்தை இப்போ வந்துடுறேன், உனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன், நீ நல்லா சாப்பிடு. உனக்கு இப்போதைக்கு நான் ஜூஸ் போட்டு தரட்டா? அந்த இல்லைத்தான் வேண்டாம், எனக்கு பசிக்கலை, நான் ரூமுக்கு போட்டா இருன்ற என்ன? அத்தை சொன்னால் கேட்க மாட்டியா? அத்தை உனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்து தரேன் சரியா, குடிச்சிட்டு போ. அப்புறம்னா கூட சாப்பிட்டுக்கோ, பட் ஏதாவது குடிச்சிட்டு போ, இரு வர அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டக்குன்னு கிச்சன் ரூம்குள்ளே தான் போகிறாங்க. வைடிக்கு ஒரு மாதிரி இப்படிக்குள்ளே போகிறவங்க அத்தையே தான் வைடி ஒரு மாதிரி வச்சக்கணும் எங்காமல் பார்த்துட்ருக்காரு. சொல்லப்போனா ஆடியவங்க அந்த கிச்சன் ரூம்குள்ளே போகிறதே எனக்கு தெரிலத்த என்ன சொல்கிறதுன்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன உங்கள் பையன் மாதிரி தான் பார்த்துக்கிறீங்க, அதை விடவும் பெட்டராக ரொம்ப என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்க. ஆனாலும் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது தான். நான் என் அம்மா பாட்டு போகணும். உங்கள் பசங்களுக்கு கரெக்ட் போஸ் நான் இல்லை, அதை எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவ்வளோ டியர்ஸோட குள்ளே போகிறவங்க அத்தையை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி மைண்டில் இவ்வளோத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எதுவுமே தெரியாமல் போகிறவங்க அத்தையை ஒரு மாதிரி இன்னசெண்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போ அடி ஒயினோட அத்தை தான் அடி ஒன்று கிளாஸில் ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்டு அடி எடுத்துகிட்டு வந்து ஒயிட்ட கொடுத்துட்டு இந்தா இதை குடி சரியா, ஒழுங்காக குடி, ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு ஓ ரூமில் போய் ரெஸ்ட் எடு சரியா, நல்லா தூங்கு, உன் கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு, ஒழுங்காக தூங்கலையா வைடி நீ? அதை வந்து இல்லை அதெல்லாம் இல்லை, நான் தூங்கினேன். அப்படியா? ஆனால் என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா. சரி ஒழுங்காக அதை குடிச்சிட்டு போய் நல்லா தூங்கு, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிடுறேன் சரியா, நீ ரெஸ்ட் எடு போ அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸில் ஆப்பிள் ஜூஸை கொடுத்து அனுப்பி விட்றாங்க ரூமுக்கு தான். ஸோ இப்போ அப்படியே வைடியும் அப்படின்னு கிளாஸில் இருக்கிற ஆப்பிள் ஜூஸ் அப்படியே கையில் வாங்கிட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு போகிறாரு. ஸோ அவருக்கு இப்போ யார் ரூம் போகிறதுன்ற ஐடியாலாம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி பொறுமையாக போய் இப்போ அப்படியே ஒரு மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிட்டுக்குள்ளே போகிறாரு. அது வேறு யார் ரூமும் இல்லை, நம்ம டேங்கோட ரூமு தான். அது நம்ம வைடிக்கு தெரியாது. ஸோ எதார்த்தமாக ஓப்பன் பண்ணிட்டுக்குள்ளே போயிட்டாரு. இங்கே டேங் வந்து லைக் இப்போ ரூமில் இல்லை. ஸோ யாருமே ரூமில் இல்லாததுனால வைடி அப்படியே பொறுமையாக அப்படியே இந்த பெட்டில் போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கையில் வச்சுருக்கிற ஆப்பிள் ஜூஸை தாண்டா ஒரு மாதிரி குடிக்கலை, ஒரு மாதிரி அந்த ஆப்பிள் ஜூஸையே பார்த்துட்ருக்காரு. இப்போ சடனாக அப்படியே யாரோ ஒரு பர்சன் அப்படியே இந்த ரூம் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்கா. ஸோ வைடியும் பொறுமையாக திரும்பி பார்க்குறாரு. அது டேங் தான். நம்ம டேங்கும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் அப்படியே வைடி அங்கே இருக்கிறதையே பார்க்குறாரு, நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி வைடியை பார்த்துட்டு டேங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் வைடிட்ட அவருக்கு பேசணும் போல் இருக்குது. ஆனால் பேசினா மறுபடியும் எதுவும் நினச்சிக்குவானோ அழுதுருவானோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயங்கி அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. அதை போனால் டேங் ஃபஸ்ட் டைம் அவருடைய ரூம்குள்ளே ஒரு மாதிரி தயங்கி வர்றது. ஒரு மாதிரி இந்த ரூமில் வந்துட்டு எங்கே இருக்கிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி திருத்தன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. நம்ம ஒய்டி ஒரு மாதிரி அங்கே பார்த்த உடனே அவர் சைடாக்கில் திரும்பிக்கிட்டாரு. ஸோ கையில் வச்சுருக்கிற ஆப்பிள் ஜூஸ் அப்படியே இருக்கிறத மட்டும் அங்கே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒய்டி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, என்ன கோவமாக இருந்தாலும் சரி அதை சாப்பாட்டில் காட்டாத. நீ இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, பாடியில் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது.
அந்த ஜூஸ் ஒழுங்காக குடிச்சு முடி. புரியுதா? நான் உடனே இதுக்கும் நீங்கள் என்ன நடிக்கிறீங்களா, அக்கறை காட்டுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு தயவு செஞ்சு அழாத. நீங்கள் என்னன்னு தெரில, பட் நீ அழுறதை பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, கில்ட்டாக இருக்கு. தெரில அது என்ன ஃபீலுன்னு. ஆனால் மட்டும் செய்யாத. அதை ஜூஸை குடிச்சு முடி. அம்மா அந்த கிளாஸை வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம வைடியும் இப்போ கையில் வச்சுக்கிற ஆப்பிள் ஜூஸு தான் வைடி ஒரு மாதிரி தலையை குடிஞ்சு கீழே பார்த்துட்டு அப்படியே அதை எடுத்து ஒரே கல்ப்பா அடிக்கிறாரு. ஐ மீன் வச்ச வாயை எடுக்காமல் அவ்வளோத்தையும் குடிச்சு முடிக்கிறாரு. ஏன்னா டேங்கிட்ட கிளாஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே டேங் கையில் கிளாஸையும் கொடுக்குறாரு. டேங்கோட ஃபேஸை கூட வைடி பார்க்கல, ஒரு மாதிரி கிளாஸை மட்டும் அப்படியே கையை நீட்ட டேங் ஒரு மாதிரி அந்த கிளாஸை வாங்கிக்கிறாரு. பட் என்னன்னு தெரில, அவருக்கு அந்த ரூமை விட்டு போக மனசு இல்லை. ஸோ ஒரு மாதிரி பொறுமையாக அந்த பெட்லேயே உட்காராரு. உட்காந்துட்டு அப்படியே அந்த கிளாஸை பார்த்துட்டே ஒய்டியும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. அங்கே ஒய்டி தான் ஒரு மாதிரி அப்படியே திரும்பி பொறுமையாக டேங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன டேங் இங்கே உட்காந்துருக்கீங்க, லேட் ஆகலையா உங்களுக்கு? இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் அந்த லூனா இன்வைட் பண்ணியிருக்காளே பார்ட்டிக்கு உங்களெல்லாம். இப்போ கிளம்பலையா? டைமை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போது டைம் 3 o'clock ஆகிடுச்சு ஈவினிங். நீங்கள் 5 o'clock அங்கே இருக்கணும்ல பார்ட்டிக்கு. இப்போ கிளம்புனா தானே எல்லோரும் கிளம்பி போக முடியும். ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு. சாரி, உங்கள் லூனா உங்களை ரிலேஷன்ஷிப்பை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. போங்க, போய் கிளம்புங்க. இங்கே இருந்து என்னையே ஏன் பார்த்துட்ருக்கீங்க, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டக்குன்னு தலையை திருப்பிக்கிறாரு. ஸோ எங்கள் டேங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவர் இப்போ பொறுமையாக எழுந்திரிச்சு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். ஸோ டேங்கால் எதுவும் பேசவும் முடியலை. ஸோ ஒரு மாதிரி இந்த ரூமில் இருந்து கிளம்பி போயிட்டார். அப்படியே போய் கையில் வச்சுருக்க கிளாஸு தான் 1 செகண்ட் ஒரு மாதிரி பார்த்துட்டு, எனக்கு தெரில வைடி, ஆனால் நடந்த எதையும் யாராலையும் மாற்ற முடியாது. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி கண்ணில் வர டீயர்ஸை டக்குன்னு ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ப்ரீத் அவுட் எடுத்து விட்டுட்டு அந்த ரூம்லேருந்து இப்போது அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு வெளியே. இப்போ அப்படியே மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு டிப்டாப்பாக கிளம்பிகிட்ருக்காங்க. வேறு எங்கே பார்ட்டி ஹாலுக்கு தான். ஸோ ஒரு மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு மாதிரி கிளம்பிகிட்ருக்கா. இங்கே அப்படியே வைடியை காமிச்சா அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஓரமாக அப்படியே ஹாலில் தான் சோஃபாவில் ஒரு ஓரமாக உட்காந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஒய்டி தான் நம்ம NYNJக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. டேய் இங்கே பாருடா ஜே, உனக்கு லொக்கேஷன் தெரியும்ல எங்கே நடக்குதுன்னு? அது எனக்கு தெரியும்டா ஒய்டி, நான் உனக்கு லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சரியா? நானும் NYயும் முன்னாடி போயிடும், நீ பொறுமையாக பின்னாடி வா சரியா? நாங்கள் போயிட்டு உனக்கு லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே தானே? எல்லாம் பிளான் பண்ணிட்டல, அதை யோசிச்சுக்கோடா. ஓகே தானே நீ? நான் ஓகே தான்டா. என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவள் பண்ண எல்லாமே ஃபேக் அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு லைவ் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், நான் அங்கே வந்துடுறேன். மிச்சத்தை பார்த்துக்கலாம் அங்கே வந்த சரியா? நான் அங்கே வந்து சொல்கிறேன். அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நான் அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அவசரமாக கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் எல்லோரும் கோட் ஷூட்டில் அப்படியே கார் கீ எடுத்துகிட்டு மெம்பர்ஸ் எல்லோரும் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கார் கீ எடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு காரில் இப்போ அப்படியே கிளம்ப இப்போ கரெக்டாக ஒரு பர்சனோட சவுண்ட் தான்
டேய் எங்கடா போகிறீங்க எல்லாவனும் இந்த நேரத்தில், அதுவும் ஆளாளுக்கு ஒரு கீ எடுத்துட்டு எங்கே போகிறீங்க? அது அது வந்துமா என்ன வந்து போயின்ட்டு என்னடா நம்ஜு சொல்லு, எங்கே போகிறீங்க எல்லோரும்? அதுவும் வைடியை தனியாக விட்டுட்டு அவனை போகும்போது கூப்பிட்டு போங்க. அது டே என்னடா நடக்குதுங்க? அம்மாவே மறந்துட்டீங்களேடா, சமாளிங்க எவனாதா. சொல்கிறது ஈஸிரா ஜங்குக்கு, செய்யறது கஷ்டம், நீ பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி இங்கே தியாகம் ஜங்குக்கும் மாறி மாறி பேசிகிட்ருக்க. நம்ம டக்குன்னு நம்மளோட யூங்கி தான் அது இல்லைம்மா நாங்கள் ப்ராஜெக்ட் வேலையாக போகிறோம், ஸோ வேர்டிங் இருக்கட்டும், நாங்கள் சீக்கிரம் வந்துடும், நைட்டு 9:30க்கு மேலே வீட்டில் இருப்போம், கவலைப்படாதீங்க, ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட், அதனால தான். சரி வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து தூக்கிட்டு ஓடுறாரு. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி. அடி எல்லோரும் அப்படியே நம்மளோட யூங்கி பின்னாடி இந்த ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஒய்டி தான் இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா டக்குன்னு அவர் தான் நம்ம டேங்கோட ரூம்குள்ளே தான் ஓடுறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை என் பண்ணிக்கலாம் சரியா? நெக்ஸ்ட்டு எபிசோட 14 வந்து மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது, நம்ம வைடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா. ஸோ ஓகேடா, நான் நெக்ஸ்ட்டு சீக்கிரம் வந்து எபிசோட 14 வந்து சூன் போடுறேன். ஸோ சீக்கிரமாக போடுறேன்டா சரியா? நானாடா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்றேன், எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுடா. நானும் சொல்லிட்டேன், நானும் ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து லீவு தான், இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்போ வாய்ஸில் வச்சு ரெக்கார்டாக பண்ண முடியும். என்னை செருப்பால் அடித்து பற்றிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் மிச்சப்படி ஒன்றும் இல்லை, பட் டைம் கிடைக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். ஓகே ஸோ ஓகேடா, நான் சீக்கிரம் எபிசோட் 13 வரேன். ஸோ ஓகே வரட்டா.